வணக்கம். திமுகவில் இருந்து கனிமொழி விலகுகிறாரா? ராஜினாமா கடிதத்தை மு.க.ஸ்டாலினிடம் கொடுத்துள்ளாரா? வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் தலைமையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்களது எண்ணிக்கை 110ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 70 வயது வரைக்கும் தான் மாவட்ட செயலாளர் பதவியில் இருக்க முடியும். ஒருவர் 2 முறை மட்டும்தான் பதவியில் இருக்க முடியும் என்ற புதிய அறிவிப்புகளும் நேற்று திமுகவின் செயற்குழு கூட்டத்தின் பொழுது திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இது வரவேற்கக்கூடிய அரசியலா என்பது திமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய வகையில் இருந்தாலும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய மாற்றமே தமிழகத்தில் திமுகவின் தலைமையில் மாற்றம் நிகழ வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு திமுகவில் முதலில் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக திமுகவின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய KN நேரு, பொன்முடி மற்றும் துரைமுருகன், சேகர்பாபு, ஏவா வேலு இவர்களது பதவிகளை முதலில் பறிக்க வேண்டும். குறிப்பாக கனிமொழி அவர்களை பொதுச் செயலாளர் பதவியில் கொண்டு வர வேண்டும். தற்பொழுது துணை பொதுச் செயலாளராக கனிமொழி இருக்கின்றார். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திமுகவின் MLAக்கள் மாமன் மச்சான் என்று உறவு முறைகளை கொண்டாடுவதும் கோபாலபுர குடும்பத்தின் பெருமைகளை பேசுவதும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் சரியல்ல. இதற்கு முன்னால் நேரலை கிடையாது. சட்டப்பேரவையில் தலைவரை புகழ்ந்து பேசலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவை குறிப்பில் சேர்க்கப்படலாம், சேர்க்கப்படாமலையும் போகலாம். அது இங்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம், சட்டப்பேரவை கூட்டத்தொடர், நேரலை அனைத்தையும் கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சட்டப்பேரவை என்பது மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து வைக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக திமுக இருக்கிறதா என்று பார்த்தால் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திமுக ஜோக்கராகத்தான், மீம்ஸ் மெட்டீரியலாகத்தான் இருக்கிறது. தாவேகாவினர்கள் நேரலை ஒளிபரப்பப்படுவதும் தாவேகாவின் அமைச்சர்கள் தேவையில்லாமல் திமுகவை சீண்டுவதும், குறிப்பாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் கூட அதை ட்ரிம் செய்து அந்த வீடியோவை ரீல்ஸாக மாற்றி ட்ரெண்டிங்காக மாற்றி வருகிறார்கள். இதன் மூலம் திமுகவின் ஒட்டுமொத்தமான பெயர் கெட்டுப்போகிறது என்பதை கனிமொழி அவர்கள் நேற்று செயற்குழு கூட்டத்தின் பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் தெள்ளத் தெளிவாக பேசியுள்ளார். உண்மையாகவே திமுகவில் 2 முக்கியமான நபர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அதிகமாகவே பிடிக்கும். ஒன்று PT பழனிவேல் தியாகராஜன், மற்றொருவர் கனிமொழி. என்னதான் திமுக ஊழல்வாதிகளாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த 2 பேர்தான். ஆனால் இந்த 2 பேரையும் திமுக சற்று ஒதுக்கியே தான் வைத்துள்ளது. தற்பொழுது PT பழனிவேல் தியாகராஜன் என்னுடைய பழைய அக்கவுண்ட் வேலையை பார்ப்பதற்காக அவர் அமெரிக்காவிற்கு சென்று விட்டார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதே போலதான் கனிமொழி அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கால நிலவரத்தில் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வேண்டாம், ஒன்று பொதுச் செயலாளர் பதவி வேண்டும், இல்லை என்றால் முதன்மை செயலாளர் பதவி வேண்டும். இந்த 2 பதவியிலும் இருக்கக்கூடியது துரைமுருகன் மற்றும் KN நேரு. இவர்கள்தான் இந்த பதவியில் தற்பொழுது இருக்கிறார்கள். இந்த பதவியிலிருந்து ஏதானும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய KN நேரு அவர்களையோ அல்லது துரைமுருகனையோ பதவியிலிருந்து நீக்கி என்னை அந்த பதவியில் கொண்டு வந்தால் திமுக ஆட்சியே அமைக்கும். இல்லை என்றால் நான் ராஜினாமா செய்து எனக்கென்று ஒரு கூட்டம், எனக்கென்று ஒரு கட்சி, எனக்கென்று ஒரு தலைமை என்று சொல்வேன், அதை செய்வேன் என்று செயற்குழு கூட்டத்தில் மறைமுகமாக கனிமொழி அவர்கள் மு.க.ஸ்டாலினை தாக்கி பேசியுள்ளதாக செய்திகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கடலை மற்றும்
போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டு கொண்டு அரட்டை அடித்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்பேரவையில் நேரலை இருக்கிறது. தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறை தேர்வு செய்யப்பட்டவர்கள். நேரலை ஒளிபரப்பப்படுவதால் அவர்கள் கவனமாக என்ன நடக்கிறது, தனக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது சரியான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் திமுகவின் எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள். சட்டப்பேரவையை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சி தான் சட்டப்பேரவையில் ஹீரோவாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆளும் கட்சியினர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் கொண்டு வராத திட்டங்களும் மக்களுக்கு எந்த அளவிற்கு தேவை, எந்த அளவிற்கு தேவையில்லை என்பதை சட்டப்பேரவையில் உணர்த்தும் வகையில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவை அமைய வேண்டும். ஆனால் திமுகவின் எம்எல்ஏக்களோ அங்கு ஜோக்கராக, மீம்ஸ் மெட்டீரியலாக இருப்பது மனவேதனை அடைப்பதாக சட்டசபை கூட்டத்தொடரில் நிகழ்வுகளை பற்றி திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு. மேலும் திமுகவின் தலைமையில் பெண் நபருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியை கொடுக்க வேண்டும். பொதுச் செயலாளர் பதவி, முதன்மை செயலாளர் பதவி வழங்க வேண்டும். இல்லை என்றால் புதிய கட்சியை ஆரம்பிக்கப் போவதாகவும் அதே சமயம் திமுகவில் இருந்து வெளியேறப் போவதாகவும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய உயர் பதவிகள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது திமுகவில் தலைவருக்கு அடுத்த முக்கியமான பொறுப்பு பொதுச் செயலாளர் பதவிதான். அந்த பதவியில் தற்பொழுது இருக்கக்கூடியது துரைமுருகன். அடுத்ததாக இருக்கக்கூடிய பதவி பொருளாளர் பதவி. அந்த பதவியில் டி.ஆர். பாலு அவர்கள் இருக்கிறார். மூன்றாவதாக உயர் பதவி திமுகவில் முதன்மை செயலாளர் பதவி. அந்த பதவியில் இருக்கக்கூடியது கே.என். நேரு அவர்கள். கடைசியில் உயர் பதவி என்பதுதான் துணை பொதுச் செயலாளர் பதவி. அந்த பதவியில்தான் தற்பொழுது கனிமொழி இருக்கிறார். ஆனால் எனக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டும், இல்லை என்றால் முதன்மை செயலாளர் பதவி வேண்டும், இதில் ஏதேனும் ஒன்றை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கனிமொழி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இல்லை என்றால் நிச்சயம் திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. தற்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு ஜோக்கராக இருப்பதை விட தலைமை என் கண்ட்ரோலுக்கு வந்தால் நான் எப்படி அதை செயல்படுத்துவேன் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்று கனிமொழி அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் வெளிப்படுத்தியுள்ளார். மு.க.ஸ்டாலின் அவர்கள் கே.என். நேரு அவர்களது பதவியை பறிப்பாரா அல்லது துரைமுருகன் பதவியை பறிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அல்லது கனிமொழி அவர்களுக்கு பதவி வழங்கப்படாமல் தவிர்ப்பாரா என்பதையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம். கனிமொழி அவர்கள் கூறுவது சரியா தவறா? திமுகவின் எம்எல்ஏக்கள் பற்றி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது ட்ரெண்டிங்காக நேரலையில் ஒளிபரப்பப்படுவது 1 கோடி பேர் பார்க்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.